அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், கூடுதல் விவரங்கள் என்ன? எந்தெந்த வேட்பாளர்களினுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டன? அதாவது புதுச்சேரியிலே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி நேற்று அறிவித்திருந்தார். இந்த நிலையிலே இன்று புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாஜகவுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்ட புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அப்போது வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் 3 பேருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 3 பேருடைய பட்டியலிலே 2 புதுச்சேரியை சேர்ந்தவராக இருக்கின்றார். மேலும் அந்த பட்டியலுடைய முதல் நபராக நிர்மலா சீதாராமனுடைய பெயரும் இருந்திருக்கின்றது. இந்த 3 பேர் பட்டியலையும் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை செய்த நிலையிலே நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவதற்கு அவர் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பட்டியல் இன்று மாலை மத்திய பாஜக தலைமைக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். அதன் பின்பு வேட்பாளர் யார் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டது. இந்த இடையே வெளியூர் நபர்கள் போட்டியிடப்பட்டால் இங்கு முழுமையாக ஆதரவு இருக்காது. ஆகவே உள்ளூரை சேர்ந்தவர்கள் தான் இது போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக தான் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இதில் போட்டியிடுவதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆர்வம் காட்டாத நிலையிலே தற்போது நிர்மலா சீதாராமனுடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர்களுடன் இது குறித்து ஆலோசிப்பார்கள் என்று தெரிய வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பட்டியல் இன்று மாலை தலைமைக்கு சென்றவுடன் 2ஆம் கட்ட பட்டியலில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய 2வது வேட்பாளர் பட்டியலிலே அவருடைய பெயர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று தெரிய வருகின்றது. மேலும் இந்த பட்டியலிலே ஏற்கனவே குறிப்பிட்டது போது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பட்டியலில் இருப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய பெயர் இந்த பட்டியலில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.